மதிய வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து நிரஞ்சன் மகேஷ், அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஜெஃப்னாவில் படித்து பாஸ் அவுட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நான் ஒரு டெம்பரரி டெமோன்ஸ்ட்ரேட்டராக வந்து நான் அங்கே அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் இப்போ வந்து வேலை செஞ்சோன்னு இருக்கேன். இப்போ நாங்கள் ஏன் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸை வந்து நாங்கள் தெரிவு செய்யணுமென்று நீங்கள் கேட்கலாம். அதில் வந்து மெயின் ரீசன் வந்து பயோஸ்ட்ரீம் எடுத்துக்கொண்டோம்னா அதில் வந்து ஜெட்ஸ்கோர் கூட்டின பாடங்களில் வந்து மெயினாக மெடிசின் இருக்குது, மைக்ரோபயாலஜி, வெட்டினரியன் இருக்குது. அதுக்கு அடுத்த படியில் இருக்கிற வந்து அக்ரிகல்ச்சர் தான். அதுக்கு பிறகு இருக்கிற மிச்ச பயோ சயின்ஸ் கோர்ஸஸ் அது எல்லாமே வந்து வரும். இப்போ நாங்கள் இப்போ நாட்டில் ஒன்று எடுத்தோம்னா இப்போ இலங்கை ஒரு விவசாய முக்கியத்துவம் நிறைஞ்ச நாடு. இப்போ அதுக்கு வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு வர ஆட்கள் வந்து நிறைய பேர் அவையோட ஹெல்ப் வந்து நிறைய பேருக்கு தேவை. இப்போ அந்த வகையில் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியில் வந்து மொத்தமாக எங்களோட 6 டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் பயாலஜி, அக்ரிகல்ச்சரல் அக்ரோனமி, மற்றது அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் சாயில். இப்போ இந்த 6 டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து எங்களோட ஸ்பெஷலைசேஷனாக வந்து நாங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில் நான் வந்து தெரிவு செஞ்சதை வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மூலமாக நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம்னா, இப்போ மெஷினரி டிராக்டர்கள் எப்படி ஓடுது, டிராக்டர்களில் நாங்கள் என்னென்ன மாற்றங்களை செய்கிறது மூலமாக ஃபார்மருண்ட ஈல்டு, அதாவது விளைச்சலை வந்து கூட்டலாம், எப்படி ஃபார்மருக்கு வந்து விளைச்சலிருந்து வர நட்டங்களை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு கிருமிநாசினியோ தெளிக்க வந்து நாங்கள் வித்தியாசமான ஸ்ப்ரேயர்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நப்செக் ஸ்ப்ரே எல்லாம் தோலில் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ அதை தவிர்த்து இப்போ ட்ரோன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லி இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் வந்து நிறைய இடங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மூலமாக நாங்கள் ஃபார்மருக்கு வந்து நல்ல லோ காஸ்ட்டில் நல்ல ஒரு வினைத்திறனான கிருமிநாசினி அடிக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை சொல்கிற மூலமாக ஃபார்மருண்ட ஈல்டும் கூட்டும், அதே நேரத்தில் ஃபார்மருக்கு இதால் வர நட்டங்களையும் வந்து நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். இதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் மாதிரி அக்ரிகல்ச்சர் பயாலஜி படிக்கிறார்கள் வந்து ஒரு தாவரத்தில் ஏற்படுற கிருமி தொட்டுக்களை எப்படி தடுக்கலாம், அதுக்கு பதிலாக வேறு கிருமி அழிக்கிற ஏற்கனவே பாக்டீரியாஸ் வந்து கிருமியை சாப்பிடக்கூடிய பாக்டீரியாஸை வந்து நாங்கள் தாவரத்தில் செலுத்தலாம். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து வணிகம் ரீதியாக இப்போ நாங்கள் எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து நாங்கள் மேக் பண்ணி அதை எப்படி மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரின்ற வந்து மண் ரீதியாக நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் இப்போ மண்ணில் வந்து என்னென்ன மாதிரியான க்ராப்ஸ் வந்து வளரும், என்னென்ன மாதிரியான க்ராப்ஸை வந்து வளர்க்கக்கூடாது, என்னென்ன மாதிரியான க்ராப்ஸை வந்து வளர்க்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒரு கருத்துக்களை மையமாக வச்சுக்கொண்டு இயங்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் விரும்பின மாதிரி தெரிவு செய்யக்க வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஒன்றை எடுத்து வச்சுக்கொண்டு அதை ஃபார்மர்ஸுக்கு வந்து நாங்கள் சொல்லலாம். அடுத்து வந்து இப்போ ஏன் ஃப்யூச்சரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸை தெரிவு செய்யணுமெண்டா, ஒன்று வந்து இப்போ நாட்டுண்ட ஜிடிபி, அதாவது க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து நாட்டுக்கு வந்து சரியான அவசியமான ஒன்று. இப்போ நாங்கள் சைனாவோட கம்பேர் பண்ணிக்கிற நாட்டில் இலங்கையில் வந்து அக்ரிகல்ச்சரால் ஜிடிபி வந்து 7.1% தான் இருக்குது. ஆனால் சைனாவில் வந்து 8.3% மேலே இருக்குது. ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து எங்களோட நாட்டில் இருக்கிறார்கள் வந்து ஸ்மால் ஹோல்டர்ஸ், அதாவது வந்து பெரிய லெவலில் உற்பத்தி செய்கிறார்கள் இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான இன்னுமே கிராமத்து முறையிலே தான் அக்ரிகல்ச்சர் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் எங்களோட கோர்ஸில் வந்து என்னென்ன இப்போ முக்கியமாக வந்து நவீன நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி ப்ராடக்ட்ஸை வந்து கூட்டுறது, ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறது, ஈல்டை வந்து கூட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் படிக்கிறோம். ஸோ அந்த படிக்கிற தொழில்நுட்பத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட ஃபார்மருக்கு அட்வைஸ் பண்ணுற மூலமாக இப்போ சைனா வந்து ப்ரொடக்டிவிட்டியை கூட்டி ஜிடிபியை கூட்டுற மாதிரி, அதே நேரம் இலங்கை வாழ் மக்கள் எங்களாலையும் அந்த ஃபார்மர்ஸோட கதைச்சு அவங்களோட தொழில்நுட்பத்தையும் அதிகரித்து எங்களோட ஜிடிபியையும் கூட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் ஆளான் வந்து நல்ல வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதாலேயும் வந்து ஃபார்மர்ஸோடு நாங்கள் ரியலாக கம்யூனிகேட் பண்ணி ஃபார்மர்ஸின் பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மூலமாக ஃபார்மர்ஸின் ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுற மூலமாக எங்களோட நாட்டின் ஜிடிபியை கூட்டி நாங்களும் இப்போ உலக லெவலில் வந்து இப்போ சைனாவுக்கு ஈக்குவலாகவும் எங்களால் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட கோர்ஸில் படிக்கிற தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி கொண்டு நாங்கள் செய்யலாம். ஸோ மாணவர்களாகி எல்லோரும் வந்து இப்போ அக்ரிகல்ச்சரல்ன்ற வந்து இப்போ ஒரு மம்பட்டியோ விலை வாங்க வச்சு கொண்டு எடுக்கிற கோர்ஸ் இல்லை. அங்கே வந்து பிளான்ட்டை வளர்த்து நட்டு காட்டணுமென்ற ஒரு இதுவும் இல்லை. அது வந்து ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் கொம்போனண்ட்டாக தான் இருக்க வழியே. அதுதான் வந்து 4 வருஷமாகி நாங்கள் செய்கிறதில்ல. அதில் வந்து 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 6 டிபார்ட்மெண்ட்லையும் வந்து 3வது வருஷம் முடிகிற நிலைமையில் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவு செய்யலாம். அதுவும் உங்களோட விருப்பத்தில் தெரிவு செய்யலாம். தெரிவு செஞ்சு அதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் படிக்கலாம். படித்து வந்து அதில் நீங்கள் எடுக்கிற நாலேஜை வச்சுக்கொண்டு ஃபார்மர்ஸுக்கு சரி அங்கே, ஏன்னா இன்னுமே வந்து ட்ரெடிஷ்னல் முறையெல்லாம் ஃபார்மர்ஸ் வந்து இருக்கிறாங்க இலங்கையில். ஸோ அதை வந்து நாங்கள் படிக்கிற நாலேஜை வச்சுக்கொண்டு இன்னும் அவங்களுக்கு சொல்லி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டி அவங்களோட இன்கமையும் கூட்டுற மூலமாக எங்களோட ஜிடிபி
வந்து நாங்கள் கூட்டலாம். ஓகே, இப்போ மெடிசின் டாக்டர்ஸ் ஆகிறதோ மைக்ரோபயாலஜியோ வெட்டரினியோ அதை தவிர்த்து இப்போ நாங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிற மூலமாக அதை ஒரு இழிவான கோர்ஸ் அப்படி எதுவுமே யாருமே நினைக்க வேணாம். ஏண்டா இது ஃபார்மரோட யாருமே தொடர்புபடுத்தி இப்போ ஃபார்மர் இருக்கிறாலும் நாங்கள் எல்லாருமே அன்றாடம் சாப்பிட்ற மாதிரிக்கெல்லாம் உதவி செய்யணும். அப்போ நாங்கள் இந்த கோர்ஸை படிக்கிற மூலமாக ஃபார்மர்ஸோட ரியலாக கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட பிரச்சனையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மூலமாயும் எங்களோட தொழில்நுட்பத்தை நாங்கள் கூட்டி எங்களோட ப்ராடக்ட்ஸையும் இப்போ நவீன சந்தைகளில் நாங்கள் விற்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் கோர்ஸால் நிறைய பேர் இப்போ தனியாக இப்போ ஃபார்மர்ஸுக்கு அறிவுரை சொல்கிற ஆக்களாயோ இல்லாமல் நிறைய பேர் வங்கிகளில் முகாமையாளர்களாக இருக்கணும். அதே தவிர்த்து இப்போ டிஎஸ் ஆஃபீஸ் ஜிஎஸ் ஆஃபீஸில் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். ஸோ இப்போ யுனைடெட் நேஷனில் உலக தரத்தில் யுனைடெட் நேஷனில் கூட அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி டிகிரி எடுத்தார்கள் நிறைய பேர் இருக்கணும். ஸோ இப்போ அவன் சேலரி அடுத்த கட்டம் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி சேலரி எப்படி என்று. இப்போ சேலரி என்ற நார்மலாகவே 65,000 ரூபாயிலேருந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சேலரி இந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸால் கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படை உண்மை. ஸோ இப்போ மாணவர்கள் எல்லோரும் இப்போ அக்ரிகல்ச்சரை நார்மலாக ஒரு தனியாக ஒன்றை விடாமல் எல்லோரும் அந்த கோர்ஸை தெரிவு செஞ்சு அதன் மூலம் படித்து ஃபார்மஸுக்கு உதவி செஞ்சு எங்களோட நாட்டின் ஜிடிபியை கூட்டுற மூலமாக எங்களோட நாட்டையும் உலக தரத்தில் உலக சந்தை லெவலில் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இந்த கோர்ஸ் உதவி செய்யும். நானும் இப்போ மெடிசின் படிக்கணும், மெடிசின் ஆசைப்பட்டு தான் 3 எடுக்கணுமென்றெல்லாம் படிச்சுனாங்க. ஆனால் அப்படி கிடைக்கல. அதுக்காக மெடிசின் மட்டும்தான் வாழ்க்கையோ அதுதான் படிப்போ அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே அதில் எங்களோட மேக்ஸிமம் 100% எஃபர்ட்டை போடுற மூலமாக நாங்கள் அதில் சக்ஸஸ் அடையலாம். ஸோ அதுக்கு உதாரணம் இந்த அக்ரிகல்ச்சர் இப்போ மெயினாக பயோஸ்ட்ரீம் கோர்ஸ் எடுத்தால் ஜட் ஸ்கோர் அடிப்படையில் இப்போ 4வது இல்லாட்டி 5வது இடத்துல இருக்கிற ஒரு கோர்ஸ் ஸோ அதை யாருமே ஒமிட் பண்ணக்கூடாது. கட்டாயம் அதில் இன்வால்மெண்ட்டாக இறங்கி நீங்கள் படிக்கிற மூலமாக கட்டாயம் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு அடையலாம்ன்றதுக்கு நிறைய பேர் உலக தரத்திலேயோ இலங்கையிலேயோ நிறைய பேர் உங்களுக்கு சாட்சியாக இருக்காங்க.